அன்பினர்களே, இன்று 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பல அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியிலும் பல எதிர்ப்புக்கு மத்தியிலும் இஸ்ரேலிய நாடாளுமன்றம் நீசெட் கலைக்கப்பட்டு விட்டது. இன்று வெள்ளிக்கிழமை நண்பகல் கடந்து அக்டோபர் தேர்தலுக்கு வழிவகுத்துள்ளது. நாம் ஏற்கனவே அதற்கு காணொலி தந்திருக்கிறோம் இல்ல, அவங்க எலெக்ஷனுக்கு ரெடி ஆகிறாங்க. இஸ்ரேலின் நாடாளுமன்றம் அதை நெஷட்ன்னு சொல்லுவாங்க, நம்ம நாடாளுமன்றம் என்றே சொல்லிட்டு போயிடுவோம். இஸ்ரேலின் நாடாளுமன்றம் தனது இறுதி அமர்வுக்கு முன்னர் தொடர்ச்சியான சர்ச்சைக்குரிய சட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து தன்னை தானே கலைத்துக் கொள்ள வாக்களித்தது. இது அக்டோபர் தேர்தல்களை தூண்டியுள்ளது. அக்டோபர் தேர்தலுக்காக சனிக்கிழமை நாளை முதலே அவங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகின்றார்கள். 120 ஆசனம் கொண்டதுதான் இஸ்ரேல் நாடாளுமன்றம். இன்று 62 வாக்களிப்புகள் மூலம் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இப்ப நாடாளுமன்றம் கலைச்சர்னு சொல்லி சண்டை நிக்காது, கொண்டு போற நிக்காது, அது காபந்து அரசு அதை செய்யும் தானே. அதே ஆட்சி சம்பவம் நாடாளுமன்றம் கூட இல்லாது அக்டோபர் வரையும் இவங்க காபந்து அரசு தானே அள்ளிட்டு போவாங்க. இது அக்டோபர் 27 அன்று தேர்தல்களை தூண்டியுள்ளது. இஸ்ரேலில் தற்போது காபந்து அரசு கவர்மெண்ட் நடைமுறையில் உள்ளது. ஜூலை 17 இன்று இஸ்ரேலிய நாடாளுமன்றமான நெஷட் தன்னை தானே கலைத்துக் கொண்டு விட்டது. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து அது பொது தேர்தலை எதிர்நோக்குகின்றது. இந்த வாரமே நாளை முதல் அவங்கள் பொது தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகின்றார்கள். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தற்போதைய அரசு ஒரு காபந்து அரசாக செயல்படுகிறது. இந்த நிலையில் புதிய அரசு அமையும் வரை தற்போதைய அரசால் முக்கிய கொள்கை முடிவுகளை எடுக்க முடியாது. அன்றாட நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அத்தியாவசிய பணிகளை மட்டுமே அது கவனிக்கும். அந்த புதிய பில்கள் இந்த பில்கள் கொண்டு வர முடியாது. எனவே புதிய அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பெஞ்சமின் நெதன்ஸ் தலைமையிலான இந்த அரசு காபந்து அரசாக தங்கள் பணிகளை தொடரும். தேர்தல் பிரச்சாரத்திற்கான கட்சி நிதியை அதிகரிக்கும் சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து இந்த வாக்கெடுப்பு இன்று நடைபெற்றது. நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதற்கு முன்னர் இராணுவ சேவை மற்றும் ஊடக ஒழுங்குமுறை தொடர்பான சர்ச்சைக்குரிய சட்டங்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைவேற்றினர். தீவிர பழமைவாத யூதர்களின் இராணுவ சேவை விலக்குகளை பாதுகாக்கும் சமீபத்திய சட்டங்கள் அரசியல் பிளவுகளை தீவிரப்படுத்தி உள்ளன. வாக்கெடுப்புக்கு முன்னதாக எதிர்கட்சிகளுக்கான ஆதரவு அதிகரித்து வருவதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. லிதன்ஸ் கட்சி மிகப்பெரிய வீழ்ச்சி அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் முன்கூட்டியே தேர்தல்களை நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இராணுவ சேவை, ஊடக ஒழுங்குமுறை மற்றும் கட்சி நிதி தொடர்பான சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளால் குறிப்பிடப்பட்ட ஒரு நீண்ட சட்டமன்ற அமர்வை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முடித்த பின்னர் இஸ்ரேலிய நாடாளுமன்றம் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலையில் தன்னை தானே கலைத்துக் கொள்ள வாக்களித்தது. இது அக்டோபர் 27 அன்று பொது தேர்தலுக்கான ஒரு பலியை விட்டு சென்றிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலின் 25வது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் தற்போதைய நாடாளுமன்ற கால முறையாக முடிவுக்கு வந்துள்ளதுடன் இஸ்ரேலின் தேர்தல் பிரச்சாரமும் தொடங்குகிறது. தேர்தல் கால அட்டவணையை முன்கூட்டியே நடத்துவதற்கான ஒரு விதியை உள்ளடக்கிய கட்சி நிதியுதவியை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலில் நிறைவேற்றிய பின்னர் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக 62 வாக்குகள் பெற்று எந்த எதிர்ப்புமின்றி ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகளுக்கான பொது நிதி உதவியை அதிகரிப்பது தொடர்பாக சாஸ் தலைவர் ஆரியே டெருக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் உருவான பல மணி நேர நிச்சயமற்ற நிலைக்கு பிறகு இந்த வாக்கெடுப்பு நடைபெற்றது. நிதி மசோதா தோல்வியடைந்திருந்தால் கலைப்பு வாக்கெடுப்பு தாமதப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இது தேர்தல் பிரச்சாரங்களுக்காக ஒதுக்கப்பட்ட மில்லியன் கணக்கான சிக்கல்களை அரசியல் கட்சிகளுக்கு கிடைக்காமல் செய்து அரசாங்கம் தொடர்ந்து சட்டங்களை முன்னெடுத்து செல்ல அனுமதித்திருக்கும். வாக்கெடுப்புக்கு முன்னர் பேசிய கூட்டணி கொறடா ஆஃபிர் கார்ட்ஸ் ஆளும் கூட்டணி நூற்றுக்கணக்கான சட்டங்களையும் 9 மாநில வரவு செலவு திட்டங்களையும் நிறைவேற்றி ஒரு முழு நாடாளுமன்ற காலத்தை நிறைவு சொல்வதாக
அவர் தெரிவித்தார். கிட்டத்தட்ட 3 ஆண்டு கால போர், அரசியல் பிளவுகள் மற்றும் தொடர்ச்சியான தேசிய நெருக்கடிகளை காரணம் காட்டி பதவி விலகும் நாடாளுமன்றத்தை இஸ்ரேலின் வரலாற்றில் மிகவும் சவாலான நாடாளுமன்றம் என்று நெஷட் சபாநாயகர் அமீர் ஒகானா விவரித்தார். சர்ச்சைக்குரிய சட்டங்களாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. கலைக்கப்படுவதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரவு நேர அமர்வுகளின் போது தொடர்ச்சியான சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளுக்கு ஒப்புதல் அளித்தனர். அவற்றில் தீவிர பழமைவாத கட்சிகளால் ஆதரிக்கப்பட்ட ஒரு சட்டமும் அடங்கும். இது இஸ்ரேலின் அடிப்படை சட்டத்தில் தோரா படிப்பை ஒரு அடிப்படை மதிப்பாக நிலைநிறுத்துகிறது. இஸ்ரேலிய ராணுவத்தில் தொடர்ந்து ஆள் பற்றாக்குறை நிலவி வந்த போதிலும் இந்த நடவடிக்கை தீவிர பழமைவாத இஸ்ரேலுக்கான ராணுவ சேவையிலிருந்து விலக்குகளை மேலும் வலுப்படுத்துகிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நெஷட் கட்டாய ராணுவ சேவையை 32 மாதங்களுக்கு நீட்டிக்கும் சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. இது ராணுவ பணியாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் ஒரு நடவடிக்கையாகவும் முன்வைக்கப்படுகிறது. இஸ்ரேலின் எதிர்க்கட்சி தலைவர் அவிகார் லிபர்மேன் கூட்டணி பாசாங்குத்தனம் செய்வதாக குற்றம் சாட்டினார். ஏற்கனவே பல முனைகளில் பணியாற்றி வரும் வீரர்களுக்கு கட்டாய சேவையை நீட்டிக்கும் அதே வேளையில் தீவிர பழமைவாத இஸ்ரேலியர்களுக்கான கட்டாய ராணுவ சேவை விலக்குகளையும் அது பாதுகாக்கிறது என்றும் அவர் வாதிட்டார். தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கீழ் ஒரு புதிய ஒலி ஊடக ஆணையத்தை உருவாக்குவதன் மூலம் இஸ்ரேலின் ஒளிபரப்பு ஒழுங்குமுறை அமைப்பை மறுசீரமைக்கும் சட்டத்திற்கும் சட்டமீட்டர்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர். அதிகரித்து வரும் அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஸ் மற்றொரு தேர்தலுக்கு தயாராகி வரும் வேளையில் இந்த கூட்டணி கலைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் நப்தாலி பெனட் மற்றும் பிற மதவாத தலைவர்கள் தலைமையிலான எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவு அதிகரித்து வருவதை சமீபத்திய கருத்து கணிப்புகள் காட்டியுள்ளன. அதே வேளையில் காசாவில் தொடரும் இனப்படுகொலை, நீதித்துறை சீர்திருத்த முயற்சிகள் மற்றும் இராணுவ கட்டாய ஆட்சேர்ப்பு தொடர்பான சர்ச்சைகள் குறித்து நெதன்யாகு தொடர்ந்து விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகிறார். சமீபத்திய ஆண்டுகளில் இஸ்ரேல் நீண்ட கால அரசியல் ஸ்திரத்தன்மையை சந்தித்து வருகிறது. 2019 மற்றும் 2022க்கும் இடையில் 5 தேர்தல்களை நடத்தியுள்ளது. பதவி விலகும் நெஷட் தனது முழு 4 ஆண்டு கால பதவி காலத்தை நிறைவு செய்திருந்தாலும் இது இஸ்ரேலிய அரசில் ஒரு அசாதாரண நிகழ்வாகும். அந்நாடு இப்போது அக்டோபர் 27, 2026 ஆண்டு நடைபெறவிருக்கும் மற்றொரு கடும் போட்டி நிறைந்த தேர்தல் பிரச்சாரத்தை எதிர்கொள்கிறது. ஆக நாளை முதல் நாடாளுமன்றம் கூடாது, இருக்கின்ற ஆட்சி எடுத்துச் செல்லப்படும், தொடர்ச்சியான தாக்குதல்களும் இடம்பெறும், எந்த ஒரு நடவடிக்கையும் பாதுகாப்பு நடவடிக்கையும் பின்தொடரப்படாது. அது தொடர்ச்சியான சோதனையில் மக்களை கொல்லும் பணியில் இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.